இதெல்லாம் பார்சலுக்காக தான் வச்சிருக்காங்க. வண்டிகளும் உள்ள நிக்குதுங்க, வண்டிகளும் போகும் பாருங்க. இப்ப நம்ம வண்டியும் இங்க வந்து இந்த இதுல இருந்து நம்ம நிறைய வண்டி அனுப்பிச்சு. அதாவது எஸ்என் ஆட்டோ கன்சல்டன்ட் அவருக்கு ரொம்ப காலமா பழக்கம் வேற. நான் இதை ஆரம்பிச்சிருந்து அவர் நிறைய நமக்கு வந்து வண்டிகள் தான் நிறைய வந்து கொடுப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் எல்லாம் கூட நிறைய வண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? வண்டி வாங்குறவங்க வந்துங்க 100க்கு 40% தான் நம்ம லோக்கல் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அவனாசி எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 60%ங்க வெளியூர். சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மிங்க. ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வண்டியை வாங்கிட்டு அவர் பெட்ரோலை ஊற்றி ஓட்டிட்டு போகிறாங்க, நிறுத்தி ஏதாவது அப்படி நிதானமாக போகிறாங்க. அவங்க வழியில் போகிற செலவு, பெட்ரோல் செலவு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 300 கிலோமீட்டருக்கு எப்படி இருந்தாலும் அவங்க செலவு எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் ஆயிரும். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும்போது வெறும் ஒரு 500 ரூபாய் அதிகமாகும். அன்பான இது வந்து விட்டாக்கா பாதுகாப்பாக அவர் அனுப்புறது அவர் பொறுப்புங்க. அதெல்லாம் கஸ்டமர் எல்லாம் வந்துங்க நிறைய பேர் வண்டி வந்து இறங்கணும்னு ரொம்ப நல்லா நீட்டாக வந்து இறங்கியிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார்ஜ் எல்லாம் வந்துங்க அதிகமாக இல்லை. எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங்ல வண்டி வாங்குறவங்க வந்துங்க 100க்கு 40% தான் நம்ம லோக்கல் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அவனாசி எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 60%ங்க வெளியூர் பார்ட்டிக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம வண்டிகள்லாம் வந்துங்க அவங்களுக்கு வர்றதுக்கு சௌகரியம் இருக்காது, பிஸியான இதாக இருக்கும். நம்ம வண்டி வந்துங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு புக்கு பேப்பர்லாம் காமிக்கிற நம்பிக்கையில் இந்த வண்டியை நம்மக்கிட்ட விலையை பேசி அமௌண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வண்டி பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி. இந்த பார்சல் சர்வீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னாக்காங்க, ஏபிடி பார்சல் சர்வீஸுங்க. கோயம்புத்தூரில் கிராஸ்கட் ரோட்டில் இந்த வடகோவை மேம்பாலத்துக்கு பக்கத்து கட்டில் வந்தோன்னாக்கா ஏபிடி பார்சல் சர்வீஸுங்க. ரொம்ப சிறந்த முறையில் குயிக் சர்வீஸ். கோயம்புத்தூரில் நம்பர் 1 பார்சல் சர்வீஸுங்க. ரொம்ப பாதுகாப்பாக உங்களுக்கு வண்டிங்க வந்து பத்திரமா நீட்டாக பேக் பண்ணி அங்கே ஒரு நாள் 2 நாளில் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளன்னு சொன்னாக்கா ஒரு நாளில் வந்துடுங்க. ஒரு 300 கிலோமீட்டர்லாம் 250 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு போகும்போது 2 நாள் ஆயிரும். நீட்டாக வந்துங்க அவங்க அந்த சாக்கில் எல்லாம் பேக் பண்ணி அந்த வக்கி புல்லெல்லாம் வச்சு எதுவுமே ஒரு டேமேஜ் ஆகாமல் ஒரு இண்டிகேட்டர் கூட உடையாமல் பத்திரமா உங்கள் ஸ்பாட்டுக்கு உங்கள் ஊருக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு வண்டி வந்து நம்ம நண்பர் ஒருத்தர், நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு, அவர் வந்துங்க வெளியூர்லேருந்து பணம் எல்லாம் அனுப்பிச்சிட்டாருங்க. ஒரு ஃபேஷன் ப்ரோ, அது 2014 மாடல் அவருக்கு வாங்கி கொடுத்தது. அந்த வண்டி இப்போ நான் கொண்டு வந்து இந்த பார்சல் சர்வீஸில் நிறுத்தியிருக்கிறேங்க. பார்சல் சர்வீஸில் இப்போ பேக்கிங் பண்ணி நைட்டு ஏற்றிடுவாங்க. நாளைக்கு இல்லை நாளானிக்கு அவர் ஊருக்கு அவர் கையில் கிடச்சிரும். இப்போது சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மிங்க. ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வண்டியை வாங்கிட்டு அவர் பெட்ரோலை ஊற்றி ஓட்டிட்டு போகிறாங்க, நிறுத்தி ஏதாவது அப்படி நிதானமாக போகிறாங்க. அவங்க வழியில் போகிற செலவு, பெட்ரோல் செலவு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 300 கிலோமீட்டருக்கு எப்படி இருந்தாலும் அவங்க செலவு எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் ஆயிரும். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும்போது வெறும் ஒரு 500 ரூபாய் அதிகமாகும். டென்ஷன் இல்லை, வண்டியை அனுப்பிச்சிட்டாக்கா பத்திரமா ரொம்ப பாதுகாப்பாக அங்கே வந்து இறங்கிடுது. ஒரு நாள் 2 நாளில் வந்து இறங்கிடும். பேக்கிங் ரொம்ப பக்காவாக நீட்டாக பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு இண்டிகேட்டர் கூட உடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், வேறு நிறைய பார்சல் ஐட்டம் எல்லாம் பார்சலுக்காக தான் வச்சுருக்காங்க. வண்டிகளும் உள்ளே நிற்குதுங்க, வண்டிகளும் போகும் பாருங்க. இப்போ நம்ம வண்டியும் இங்கே வந்து இந்த இதுலேருந்து நம்ம நிறைய வண்டி அனுப்பிச்சிருக்கிறோம். வண்டி வந்துங்க இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் தான் அனுப்புறது. இது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான இடம். ரொம்ப பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு இறங்கிடும். ரெண்டாவது வந்துங்க சார்ஜ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறதில்ல, நியாயமாக உண்டானது என்ன வாங்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அங்கே பத்திரமா வண்டி எடுத்துக்கலாங்க. ஒரு நாள் 2 நாளில் உங்களுக்கு வண்டி பத்திரமா வந்து இறங்கிடும். உங்களுடைய ஒரே ஒரு அங்கே வந்து இறங்குற அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் ஆதார் கார்டோ ஐடி ப்ரூஃபோ அனுப்பிச்சிட்டா அங்கே பாதுகாப்பாக வந்து இறங்கிடுங்க. ஆதார் கார்டு வந்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் இங்கே கொடுத்துருவேங்க. ஆமாம், ஃபோட்டோ ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேங்க. நான் வந்துங்க இப்போ எனக்கு வந்து ஏஜ் 60 ஆகுதுன்னு சொன்னாக்கா நான் ஒரு 10-15 வயசு பையன்லேருந்து இந்த ஏபிடி பார்சலுங்கிறது நான் பார்த்துருக்குறேன், சின்ன பையன்லேருந்து. அதனால் இது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்தாபனம், ரொம்ப நம்பிக்கையான இது. ரொம்ப எல்லா நம்ம தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு சின்ன ஒரு கிராமத்தில் கூட இவங்களது பிரான்ச் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய பொருளுக்கு ஏதாவது அனுப்பினாலும் சரி,
வண்டி வாகனம் அனுப்புறது சரி, நீங்கள் இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி பயனடைஞ்சுக்குங்க. நான் இந்த நம்பரெல்லாம் வந்துங்க போர்டில் இருக்குது. அப்புறம் அந்த சத்யா அண்ணனோட நம்பரும் நான் அதில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் பார்த்துக்குங்க, பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரில் கிராஸ்கட் ரோட்டில் வடகோவை மேம்பாலத்துக்கு பக்கத்தில் ஏபிடி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த கட்டில் இங்கே தான் இருக்குங்க. வர்ற வழியில் லெஃப்ட் சைடு இவர் நம்ம எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் வண்டிங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்துங்க அண்ணன் மூலியமா போயிருக்குது. அண்ணன் தான் வந்துங்க இந்த பிரான்ச்சுடைய ஏஜென்ட், மெயின் ஏஜென்ட். அவர் தான் இந்த பிரான்ச்சில் ஹெட்டு. பேர் சத்யா, அவர் அண்ணன் பேர். அவர் வந்துங்க ரொம்ப நீட்டாக நல்ல அவரது பேச்சு, அன்பான இது வந்து விட்டாக்கா பாதுகாப்பாக அவர் அனுப்புறது அவர் பொறுப்புங்க. அதெல்லாம் கஸ்டமர் எல்லாம் வந்துங்க நிறைய பேர் வண்டி வந்து இறங்கணும்னு ரொம்ப நல்லா நீட்டாக வந்து இறங்கியிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார்ஜ் எல்லாம் வந்துங்க அதிகமாக இல்லை. ஒரு 300 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது செலவு 1000 ரூபாய் ஆகும். இந்த வண்டி நீங்கள் ஓட்டிட்டு உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு 500 ரூபாய் அதிகமாகும். நீங்கள் நீட்டாக இவரே பேக் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த பேக்கிங்க்கே சார்ஜ் 500 ரூபாய் ஆயிரும். ரெண்டாவது வண்டி வந்து பாதுகாப்பாக வந்து இறங்குங்க. ஒரிஜினல் புக்கெல்லாம் இவர் வாங்கி வைக்க மாட்டார். வண்டி கொண்டு வந்து விட்டாக்கா ஜெராக்ஸ் வாங்குவாருங்க. அங்கே போய் இறங்க வேண்டிய உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிக்குவார். இங்கே நாம் அனுப்புறது இந்த எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங்கோடது நம்மளுடைய இது கொடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டிகிட்டு போகும்போது எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஒரு வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைனாக்கா வழியில் அவர் டிராஃபிக் போலீஸ்கார் நிறுத்துவார். இன்சூரன்ஸ் இல்லை, உங்கள் பேரில் இல்லை, நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. இது அந்த மாதிரி இல்லை. வண்டி உங்களுக்கு பத்திரமா வந்து இறங்கிடுது. அந்த வண்டி வந்து இறங்குறதுக்கு முன்னாலேயே இவருடைய நம்பரெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ரொம்ப ரெஸ்பான்ஸாக அவர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் அவரோட நம்பரில் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி வண்டி நாளைக்கு வந்துருங்களா, இன்னைக்கு வந்துருங்களான்னா எல்லாம் கிளியராக சொல்லிடுவார். நாளைக்கு உங்களுக்கு வந்துருங்க. இந்த பிரான்ச்சில் இந்த ஏபிடி இதில் வந்துங்க இங்கே இந்த நம்பரையும் கொடுப்பாரு. இங்கே இருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம். ஆமாங்க, வண்டியுடைய மூவ்மெண்ட்டை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பார். சின்ன ஒரு பாக்ஸ் டப்பாலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் அவர் அனுப்புவார். பெரிய புல்லட் வரைக்கும் கூட அனுப்புகிறாரு. ரொம்ப பாதுகாப்பாக போய் இறங்கும். எதுவும் டேமேஜ் இல்லாமல் பத்திரமா போய் இறங்கும். வண்டி வந்துங்க ஒரு நம்பிக்கையின் ரொம்ப நம்பிக்கையின் பேரில் அனுப்பலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து என்னுடைய எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த பார்சல் சர்வீஸ் அவருடைய நம்பர் தர்றேன். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவராது எஸ்என் ஆட்டோ கன்சல்டன்ட் அவர் ரொம்ப காலமாக பழக்கம் வேற. நான் இதை ஆரம்பிச்சிருந்து அவர் நிறைய நமக்கு வந்து வண்டிகள் தான் நிறைய வந்து கொடுப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் எல்லாம் கூட நிறைய வண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு. நாங்களும் நல்லா சேஃபாக தான் பண்ணுவோம். எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரோடிங் பண்ணி அங்கே அனுப்பிச்சா ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாக தான் அங்கேயும் கொண்டு வந்து இறக்குறது எல்லாம் பண்ணுறது. இங்கேருந்து ஏற்றி விடுறதோட சரி நாங்கள் அப்படின்ட்டு விட மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துக்குவோம். என்ன டைமில் கூப்பிட்டாலும் நம்ம எடுத்து பேசுவோம். அதுதான் நம்ம நம்பிக்கையான ஸ்தாபனம் நம்மளது ஏபிடி பார்சல் சர்வீஸ். சரிங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். நம்ம வடகோவை பாலம் கீழே இருக்குது காந்திபுரத்தில். நீங்கள் எந்த ஏஜென்ட், அதாவது நீங்கள் இப்போ வேறு ஊர் அரியலூரோ இல்லை ஏதாவது நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் புக் பண்ணி அனுப்புகிறதா இருந்தாலும் அங்கே அந்த ஊரில் நிறையா ஏஜென்ட் இருக்கிறாங்க. நிறையா ஊரும் எங்களுக்கு இருக்குது, நிறையா இடம். அதாவது ஒரு பார்சல் சர்வீஸ்னால் இன்டீரியரில் இருக்கிற ஊரும் கூட எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இன்டீரியராக இருந்தாலும் முடிஞ்சளவு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏபிடியில் கொண்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ண கொடுக்க முடியும். இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.